டிவிகேல வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் தான், மெஜாரிட்டியே கிடையாது. 118 மெஜாரிட்டி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி 138 இருந்துமே சின்னம்மா சசிகலா அவர்களை ஆட்சி அமைக்க கூப்பிடல. அப்படி இருந்தும் அவர்கள் வந்து ஆட்சியை காப்பாற்றி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அதிமுகவோட ஆட்சியை வந்து அமைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அதிமுக வந்து எவ்வளவு தூரம் சின்னம்மா சசிகலா அவர்கள் கடமைப்பட்டிருக்கும், எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கடமைப்பட்டிருப்பார். இன்றைய காணொலிக்கு உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறுகதை, அந்த காணொலி தொடர்பான ஒரு சின்ன சிறுகதை. அபஸ்வரம் அப்படிங்கிற அந்த சிறுகதை பிரபஞ்சன் அவர்கள் 1987 வருடம் எழுதப்பட்ட அந்த சிறுகதை. அந்த சிறுகதை என்ன சொல்லுது அப்படின்னு, ஒரு 2 நண்பர்கள், ஒரு நண்பர் வந்து நல்லா இருக்கார், நல்லா வசதியாக இருக்கார், இன்னொரு நண்பர் வந்து கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த நண்பர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நீங்கள் வா நம்ம உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊர்லேயே அவர் வந்து அவருக்கு வந்து வீடு கொடுத்து இடம் கொடுத்து இருக்க வைக்கிறாரு. ஸோ அந்த நண்பர் வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறார், நான் எனக்கு கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நான் காசு கொடுத்துருந்தேன்னா நான் வந்து ஒரு தொழில் பண்ணி இது பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பேங்க்கில் போய் கடன் கேட்காரு. அப்போ அந்த பேங்க்கில் வந்து செக்யூரிட்டி கேட்காங்க. அப்போது நண்பர்கிட்ட வந்து கேட்காரு, எனக்கு ஒரு செக்யூரிட்டி கையெழுத்து போடணும், போட்டிங்கன்னா எனக்கு வந்து கடன் கிடைக்கும், கடன் கிடச்சின்னா நான் அதை வச்சு நான் தொழில் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லி நண்பர் கேட்கும்போது, இவர் வந்து பேங்க் ஒன்றையை நம்பாமல் தானே இன்னொருத்தரை நம்பி செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றையை நம்பாமல் அவங்க வந்து செக்யூரிட்டிக்காக என்னையை கூப்பிடும்போது எதுக்காக வந்து நம்ம வந்து அவன் நம்பாத பேங்கிட்ட வந்து நம்ம இது பண்ணணும், உன்னை நம்பாத ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி வந்து கடன் வாங்கக்கூடாது. ஸோ உனக்காக நான் வந்து என்னுடைய வீட்டோட பத்திரத்தை அடகு வச்சு உனக்கு நான் வந்து கடன் கொடுக்குறேன், நீ வந்து தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி நீ வந்து என்னோடய பத்திரத்தை வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வீட்டு பத்திரத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சு அவருக்கு வந்து கடன் கொடுக்காரு. ஸோ அந்த கடனை வாங்கி நண்பர் அவர்கள் 1 லட்ச ரூபா கடனில் அவர் வந்து தொழில் தொடங்கி அவர் வந்து அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ் பண்ணி வீடு, காரு, ஸோ இடம், சொத்து, பத்து எல்லாமே வந்து சேர்த்துடுறாரு. மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நகைகள்லாம் சேர்த்துடுறாரு. ஸோ ஒரு டைமில் வந்து இவர் போய் கேட்காரு, நீ இப்போ வசதியாக தானடா இருக்க, என்னோடய வீட்டு பத்திரத்தை வந்து திருப்பி கொடு, 1 லட்ச ரூபா கடன் இப்போ வண்டிக்கு மேலே வட்டியாகி இப்போ என்னால் அதை வந்து திருப்ப முடியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கேன். ஸோ நீ தான் அந்த வாங்கினேன், நீ அதை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போது அந்த நண்பர் வந்து சொல்கிறாரு, நான் உன்ட்ட எப்போ வந்து 1 லட்ச ரூபா நான் கடன் வாங்கினேன், என்கிட்ட சொந்த வீடு இருக்குது, நான் வந்து உன் வீட்டை அடகு வச்சு நான் கடன் வாங்குகிற நிலைமையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிடுறாரு. ஸோ இப்போ வந்து நண்பருக்கு வந்து ஒரே ஷாக்கு, என்னடா இது நம்ம கொடுத்தோம் 1 லட்ச ரூபா, இப்போ நண்பர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி காலங்கள் கேட்டு பார்க்காரு, கிடைக்கல, காலங்கள் கிடக்குது. ஸோ இவர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாரு. கேஸ் போடும்போது கோர்ட்லேயும் வந்து நண்பர் வந்து அதே தான் சொல்கிறார், என்கிட்ட வந்து சொத்து பத்துலாம் நிறைய இருக்குது, நான் எதுக்கு சார் இவன்ட்ட போய் நான் வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நண்பர் அவர்களே வந்து கோர்ட்டில் ஏறி, சார் நான் இந்த கடனை வந்து நானே அடைச்சிக்கிறேன், அவன் வந்து வாங்கலைன்னு உறுதியாக சொல்கிறான், ஸோ அதனால் அந்த கடனை நானே அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதன் பிறகு கோர்ட் வந்து கலையுது. அவருடைய வீட்டுக்கு வந்து அவங்களோட கடன் வாங்கினார்ல அந்த நண்பரோட மனைவி வந்து வராங்க, என் கணவர் வந்து உங்களை ஏமாற்றிட்டாரு, உங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, ஆனால் அவர் உங்களை ஏமாற்றிட்டாரு, எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால் என்கிட்ட இருக்கிற நகையை உங்கள்கிட்ட தாரேன், நீங்கள் அதை அடகு வச்சு நீங்கள் அந்த கடனை வந்து கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வந்து நண்பர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஏம்மா நீ வந்து என் நண்பரோட மனைவி, நீ இப்போ என்கிட்ட வந்து நகையை கலத்தி கொடுத்தேன் அப்படின்னா அவன் இதையே வந்து தப்பாக பேசுவான், அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து நகையாண்ட கொடுத்தன்னா அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள உறவையுமே அவன் தப்பாக பேசுவான், அதனால் நீ வீட்டுக்கு போமா, நகையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் திருப்பிக்கிறேன், ஸோ நீ வந்து அவனை கேட்டதாக சொல்லு, சுந்தரேஸ்வரனை வந்து நீ வந்து கேட்டதாக சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது மனைவி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மனசில் வந்து எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, நீங்கள் வந்து ஏதாவது சாபம் கொடுத்துட்டிங்கன்னா என் குடும்பமே வந்து நாசமாக போயிடும், அதனால் நீங்கள் வந்து எதுவும் சொல்லிக்கிட்டா உங்கள் மனசில் எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ அந்த நண்பர் சொல்கிறாரு, என்னென்னா எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் தான், அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நானும் அவனும் சிறு வயதிலே இருந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தோம், இன்றைக்கி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போச்சே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதோட வந்து அந்த சிறுகதை வந்து முடியுது. ஸோ நினச்சி பாருங்கள், அன்றைய காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நியாயமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கதைகள் வந்து நீங்கள் உங்களால் படிக்க முடியும் சிறுகதைகளில். துரோகம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத அன்றைய காலத்தில் பல நீதி கதைகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கு நடந்த நம்மளால் கதைகளில் படித்த பல துரோகங்களை வந்து இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி காட்டினது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு செய்தது. அது எவ்வளோ பெரிய துரோகம். அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்து இந்த அதிமுகவோட ஆட்சியை
காப்பாற்றி எப்படி அந்த நண்பர் அவருக்கு வந்து இந்த கடனை கொடுத்தாரோ அதே மாதிரி ஆட்சியை வந்து காப்பாற்றி அதிமுகவிடம் ஒப்படைத்து விட்டு அவர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கி விட்டு வந்து இவர்கள் வந்து சிறைக்கு போகிறாங்க. இவங்க வந்து வேற எங்கேயும் போகல, இவங்க வந்து சிறைக்கு போகிறாங்க. ஆட்சி அதிகாரத்தெல்லாம் காப்பாற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி பிஜேபியை எதிர்த்து சண்டை போட்டு ஆளுநரை எதிர்த்து சண்டை போட்டு அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி இருந்துமே ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க அழைக்கலை. 138 எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட இருந்தாங்க அதிமுகவில். இன்றைக்கி டிவிகேயில் வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் தான், மெஜாரிட்டியே கிடையாது. 118 மெஜாரிட்டி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கி 138 இருந்துமே சின்னம்மா சசிகலா அவர்களை ஆட்சி அமைக்க கூப்பிடல. அப்படி இருந்தும் அவர்கள் வந்து ஆட்சியை காப்பாற்றி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அதிமுகவோட ஆட்சியை வந்து அமைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அதிமுக வந்து எவ்வளவு தூரம் சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கும், எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கடமைப்பட்டிருப்பார். ஒரு மிகப்பெரிய ஒரு கடனாளியாக சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு முன்னாடி வந்து அவர் நிற்கார். இன்றைக்கி வந்து நான் கடனே வாங்கலை, நான் அவங்களுக்கு வந்து கடன்லாம் படலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ வந்து அதிமுகவினரும் அதிமுகவில் இருக்க ஒவ்வொரு தொண்டர்களும் அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் தொண்டர்களும் எல்லாருமே சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு கடன் பட்டிருக்காங்க. ஏன்னா அதிமுக அப்படிங்கிறதே வந்து ஒரு தியாகத்தின் ஒரு உருவத்தால் வந்து உருவாக்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு வந்து அவ்வளோ உழைச்சிருக்கார். ஆனால் திமுகவில் வந்து அவர் கேள்வி கேட்டதால் திமுகவில் வந்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு அவர் வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து பல துரோகங்களை சந்தித்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தாங்க. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு. அவர்கள் வந்து அந்த மீண்டும் அதிமுகவை கைப்பற்றி விடக்கூடாது, மீண்டும் அரசியலில் வந்து அதிமுக வந்து தலை தூக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மீது அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஜெயலலிதா அவர்கள் சின்னம்மா சசிகலா அவர்களுடைய துணையின் மூலமாக அவர்கள் மீண்டும் ஆட்சியில் வந்து அமர்ந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வழியில் வந்திருக்கிறது சின்னம்மா சசிகலா அவர்கள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் வந்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வழியில் வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக அப்படின்னா அது சின்னம்மா சசிகலா அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது எப்படின்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டில் சொல்லுவார், நம்ம ஆடுற ஆட்டமும் பாடுற கூத்தும் வந்து படிப்பினை தந்தாகணும் நாட்டு மக்களுக்கு, அது வந்து ஒரு உயர்வினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பாட்டு படிப்பார் ஒரு பாட்டில். ஸோ அந்த லைன் எவ்வளவு சரியாக அவருடைய அரசியல்லையும் அவர் பயன்படுத்தினார், சினிமா துறையிலையும் அவர் பயன்படுத்தினார். அதாவது அவர் செய்கிற ஒரு சின்ன விஷயங்கள் கூட மக்களுக்கு வந்து அது தவறாக அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்மளை பின்பற்றுறவன், நம்மளை ஃபாலோ பண்ணுறவன், நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி அதே தப்பாக அவன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளவு கருத்தாக வந்து இருப்பார். அவர் வந்து ஒரு படத்தில் வந்து திருடனாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் திருடுவார். ஆனால் அந்த படத்தில் வந்து திருடாதேன்னு ஒரு பாட்டு வச்சுருப்பார், திருடாதே பாப்பா திருடாதேன்ட்டு. அதே மாதிரி அந்த படத்துக்கு பேருமே திருடாதே தான். ஏன்னா நம்ம தலைவரே வந்து திருடுறாரு, அப்போ நம்மளும் திருடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்லாம் கிளம்பி போய் திருட போயிடுவான். அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். மது குடிக்க மாட்டார். ஸோ நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்மளை பார்த்து அனைவரும் நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நம்ம ஒரு தியாக மனப்பான்மையில் இருந்தால் தான் அரசியலில் நம்மளை பார்த்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே தியாக மனப்பான்மையோடு இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் வந்து அவருடைய அம்மாவை வந்து அவ்வளோ தூரம் கொண்டாடுவாங்க, அம்மாவை வந்து தெய்வமாக நினைப்பாங்க. அதே மாதிரி அவரோட ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே அன்றைய காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் அதிமுகவோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஃபாலோ பண்ணி எல்லாருமே துரோகம் பண்ணி எல்லாருமே கால்வாரி விட்டு இன்றைக்கி அதிமுக அப்படி தானே போயிட்டுருக்கு. இன்றைக்கி எல்லாருமே கால்வாரி விட்டு இன்றைக்கி வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட ஃபாலோவர்ஸாக மாறி இன்றைக்கி அதிமுக மாற்றி காலவாரி விட்டுட்டுருக்காங்க. சிவி சண்முகமும் வேலுமணி அவர்களும் ஒரு சைடு காலவாரி விட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி 3 பேர் அதிமுகவில் வந்து அவர்கள் எம்எல்ஏவாகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணி இன்றைக்கி எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்றைக்கி அந்த பதவியே ராஜினாமா பண்ணிட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு 15-20 நாள் தான் ஆகுது. இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க. அதே மதுரை வடக்கில் தோல்வி அடைஞ்ச சரவணன் அவர்கள் இன்றைக்கி ஆதவர்ஜுனாவை போய் சந்தித்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு. சிந்திச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸ் அப்போ எல்லாம் எல்லாரும் உங்களை மாதிரி தானே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் இன்றைக்கி எல்லாரும் ஏடிஎம்கேல பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே சுத்தமாக வந்து தொடச்சி வலித்து எல்லாம் துரோகம் மாற்றி ஒருத்தனுக்கு யாரையும் நம்ப முடியாது, எல்லாரும் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நீங்கள் அன்னைக்கு பண்ண விஷயம், நீங்கள் போட்ட விதை இன்றைக்கி நீங்களே அறுவடை பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து ஏடிஎம்கேல இப்போ ஒவ்வொருத்தரும் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. தலைமைக்கு யாருமே வந்து உண்மையாக இருக்க மாட்டான். நீங்கள் என்ன பண்ணீங்களோ, நீங்கள் வந்து ஆட்சி உங்கள் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டாங்க. இன்றைக்கி அதிகாரம் இல்லை, இன்றைக்கி எல்லோரும் வந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி தேர்தல் முடிஞ்சு 20 நாள் தான் ஆகுது. ஓட்டு போட்ட மக்களுக்கும் நியாயமாக இல்லை. வரிசையிலன்னு கால் கிடக்க மெனக்கட்டுன்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இவங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவைக்கால போய் சேர்ந்தாச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு துரோகம் தான். அதாவது துரோகத்துக்கு வந்து துரோகம் தான். நீங்கள் என்ன தப்பு விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். அதாவது மரகதம் குமரவேல் மதுராந்தகம், அதே மாதிரி ஜெயக்குமார் பெருந்துறை, சத்யபாமா தாராபுரம், இப்படி 3 பேருமே வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்ட்ட போய் கொடுத்துருக்காங்க. இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு முதல் தளத்தில் கொண்டு கொடுத்துட்டு 2வது தளத்தில் போய் ஆதவ அர்ஜுனாவை போய் சந்தித்து அவங்க கூட தாவேக்கால இணைஞ்சாச்சு. இப்போ தான் ஒரு மிகப்பெரிய செலவு வச்சு இந்த தேர்தல் எலெக்ஷன் நடந்திருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச 20 நாள்லேயே வந்து ராஜினாமா பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய கூத்து. ஸோ இதுக்கெல்லாம் விதை போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகம் தான் கிடைக்கும். இப்போ மட்டும் அவர் நினைக்கலாம், எப்பா முடிஞ்சிடுச்சு, ஒவ்வொரு பிரச்சனையாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது. இது வந்து தொடரதான் செய்யும். ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் துரோகம், அவர்களோட ஃபாலோவர்ஸ் துரோகம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சின்னம்மா சசிகலா அவர்கள் தான் அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக தொண்டர் அவர்களும் சின்னம்மா சசிகலா அவர்களோட வழியில் சென்றால் மட்டுமே அதிமுக வந்து காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.